அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம ஒரு கதை பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? அதனுடைய தலைப்பு காணாமல் போன பணப்பை. அதாவது இந்த இந்த கதையை நான் உங்களுக்கு முதலாவதாக தெளிவா விளக்கிடுறேன். என்ன கதை ஏது என்பது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதான் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். சரிங்களா? ஒரு வணிகர் ஒருவர் என்ன பண்ணார்? வணிகர்னா யாரு? வணிகர்னா யாரு? வணிகர், வாணிபம், வியாபாரம். வியாபாரம்னா பிசினஸ் பண்றது. சரியா? அதுக்கப்புறம் வியாபாரி சொல்லுவோம். அந்த வார்த்தை சேம் தான். விற்கிறவர் வியாபாரி. பிசினஸ் பண்றவர் தான் யாரு? வணிகர். யாரு? வணிகர். சரிங்களா? ஒரு ஊர்ல ஒரு வணிகர் இருந்தாரு. அவர் அவருடைய அதாவது சந்தைக்கு போய் ஆடுகளை வித்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொஞ்சம் காசை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. சரியா? ஒரு காசு அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த காசு ஒரு 40 காசுகள் அப்படின்னு வச்சுக்க, ஒரு 40 ரூபான்னு வச்சுக்க, அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கிறார் அவருடைய ஜோப்ல. அப்படியே அவர் ஒரு சிந்தனையிலேயே வராரு. என்ன சிந்தனை என்றால், அவருக்கு இந்த பணத்தை வைத்து மேலும் ஒரு 10 ஆடுகளை வாங்கி அது குட்டி போட்டு அதை விற்று அதை ஒரு காசு வாங்கி இப்படியே நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட வேண்டியதான் அப்படின்ட்டு அவர் கனவுல நல்லா மிதந்துகிட்டே அவர் வியாபாரம் பண்ண பொருளை எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ஜோப்புக்குள்ள காசை போட்டுட்டு அப்படியே வராரு. சரி, அப்போ அப்படி வர்ற வழியில என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவருடைய பணப்பை இருக்கு இல்லையா, பணப்பைய தொலைச்சிடுறாரு. இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பேங்க்ல அந்த பணத்தை போட்டு வச்சிருக்கோம். பிறகு கார்டு இருக்கும், நமக்கு சீக்ரெட் பின் நமக்கு தான் தெரியும். ஏடிஎம்ல போய் நம்ம சீக்ரெட் பின் தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். பாஸ்வேர்டு, அதாவது இப்ப ஏதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டும் நமக்கு தெரியற மாதிரி தான் இருக்கும். இப்படியாக கட் பண்ணும் மாணவர்களே. அதாவது அவர் அது போன்ற கனவுகளை கண்டுட்டு அப்படியே வீதியில வரார். இப்போ இந்த காலத்தில் நம்ம சொன்னது போல யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கு, கார்டு இருக்கு, பேங்க் இருக்கு. நம்ம பணத்தை உடனே மாத்திக்கிட்டு சேஃப்டியா வரலாம். அப்போ அந்த காலத்துல அப்படி கிடையாது. அவங்களுடைய பணத்தை அவங்க தான் பத்திரமா வச்சுக்கணும். அவரும் ஒரு சாதாரண ஒரு பையில, அதாவது அந்த சுருக்கு பை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பர்செல்லாம் நம்ம கடையில வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல தைச்ச பை இருக்கும், அதுக்குள்ள காசை போட்டு நல்லா வச்சுப்போம். சரிங்களா? அப்படி ஒரு பணப்பையில பணத்தை கட்டிக்கிட்டு அவர் போறாரு. போகும்போது வழியில அந்த பணத்தை கனவு கண்டுட்டு போனனால எங்கேயோ மறந்து விட்டுட்டு போயிடுறாரு. மறந்து தொலைச்சிட்டு போயிடுறாரு. அந்த வணிகர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது அந்த நாட்டு மன்னனிடம் போய், மன்னா, இது போல நான் ஆடுகளை எல்லாம் விற்று ஒரு சில பணத்தை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா நான் வர்ற வழியில என்னோட பணத்தை நான் தொலைச்சிட்டேன். அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தானே மன்னா. நீங்க உத்தரவு போட்டு சொன்னீங்க அப்படின்னா யாராச்சும் எனக்கு அந்த பணப்பையை கொண்டு மீட்டு திருப்பி கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு சில பணத்தை நான் அவங்களுக்காகவே கொடுத்துட்றேன். அவங்களுடைய நேர்மையை பாராட்டி அவங்களுக்காகவே நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. யாரு? அந்த வணிகர் சொல்றாரு, நாட்டு ராஜாக்கு. சரியா? இப்போ அப்படிதான் அனௌன்ஸ்மெண்ட் இப்பெல்லாம் சொல்லலாம், வாட்ஸ்அப்ல சொல்லலாம், தெரிஞ்ச மெசேஜ் எல்லாத்துக்கும். இப்போ நான் ரோட்ல ஒரு 10 லட்ச ரூபாய நான் மிஸ் பண்ணிட்டேன், யாராவது இருந்தா அவன் தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆக அந்த காலத்துல அரசர் தான் இருக்காரு. அந்த அரசர்கிட்ட சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் முழுக்க தண்டால் அடிப்பாங்க. சரியா? தண்டாரம் அப்படிங்கிறது ஒருத்தர் ரெண்டு இப்படி அரைஞ்சுக்கிட்டே போய் சொல்றது, ஒவ்வொரு இடமா சொல்றது. இது போல ஒரு வியாபாரி பணத்தை தொலைச்சிட்டாராமா, அது யாரை கண்டுபிடிச்சு சரியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இத்தனை காசுகள் இலவசமாக அவங்க நேர்மையை பாராட்டி தராங்க அப்படிங்கிறத ஊர் முழுக்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி,
இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க அந்த வழியில போகும்போது அந்த பணப்பை கிடக்குது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டு ராஜா கிட்ட போயிட்டு அதாவது கொடுக்குறாங்க. சரியா? அந்த நாட்டினுடைய ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பாட்டி அந்த மூதாட்டிக்கு வந்து இந்த பணம் கொடுத்தா நமக்கு வந்து கிடைச்ச பொருளை கொடுத்தா அதாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் பாதி காசை இனாமா தருவாங்க, நேர்மையை பாராட்டி தருவாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரியா? அந்த பாட்டிக்கு என்ன அப்படின்னா, அதாவது அவங்க கிட்ட ஒரு பொருள் கிடைச்சிருக்கு, யாரோ பணத்தை இழந்திருக்காங்க, போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு மன்னர் கிட்ட போய் கொடுக்குறாங்க. அப்படி மன்னர் கிட்ட கொடுக்கும் பொழுது மன்னர் வந்து அந்த வணிகர் கூப்பிட்டு, உன் காசெல்லாம் சரியா இருக்கா எண்ணி பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காசெல்லாம் ஒரு காசு விடாம எல்லா காசும் சரியா இருக்கும். ஆனா அந்த வணிகர் என்ன நினைச்சிருவாரு, காசு சரியா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன பண்ணணும், யார் கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு பாதி காசு தரேன்னு அந்த வணிகர் சொல்லியிருக்காரு தானே. ஒருவேளை கொடுக்கணும் சொல்றது சொல்லிட்டாரு, பணம் கிடைக்கணும்னு. அதுக்கு மேல பாதி காசு போயிருமே அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு அந்த வணிகர் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, மன்னா என்னோட காசு இவ்வளவு காசு வச்சிருந்தேன், இதுல பாதி காசு குறையுது மன்னா அப்படின்ட்டு வணிகர் ஒரு பிளான போட்டார். பாதி காசு குறையுதுன்னா, ஓ சரி தம்பி, அப்ப நீ இதுலயும் இருந்தோ பாதி அந்த மூதாட்டிக்கு கொடுத்தனா உனக்கு லாஸ் தான், சரி நீயே வச்சுக்க அப்படின்னு மன்னர் சொல்லுவாருன்னு இந்த வணிகர் நினைச்சுக்கிட்டு பொய் சொல்லிடுவாரு, மன்னா என்னுடைய காசு கொஞ்சம் குறையுது அப்படின்னு. மன்னர் ஒரு நாட்டுக்கே ராஜா, அவருக்கு எவ்வளவு இருக்கும், அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அந்த வணிகர் கிட்ட, ஓ தம்பி உன்னுடைய காசு கொஞ்சம் புரியுதா, அப்போ வந்து இது உன்னுடைய பணப்பை கிடையாது, உன்னுடைய காசுல நீ இத்தனை காசு வச்சிருந்தல, ஆனா இது குறைவா இருக்குன்னா இது வந்து உன்னுடையது கிடையாது, ஆக இது வேறு யாரோடதோ, அதனால இது கூட உன்னுடைய பணப்பை கிடைக்கும் போது நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகரை அனுப்பிச்சு விட்டுருவார். அந்த மூதாட்டி நேர்மையா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த மொத்த காசையும் கொடுத்து, அம்மா உங்களுடைய நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இதுதான் அப்படின்னு கொடுத்து அந்த மூதாட்டி அனுப்பிச்சுடுவாங்க. வணிகர் வந்து, அடடே நம்ம பொய் சொன்னதுனாலதான் நமக்கு இப்படி நட்டமாயிருச்சு, இல்லாட்டி நம்ம ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்தோம்னா அந்த மூதாட்டிக்கு பாதி பணத்தை கொடுத்துட்டு நம்ம மிச்சத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதனால வந்து பேராசைப்பட்ட அந்த வணிகருக்கும் காசு இல்லாம போச்சு, நேர்மையா இருந்த அந்த பாட்டிக்கும் முழுமையான பணமும் கிடைச்சிச்சு. இதுதான் காணாமல் போன பணப்பை. எல்லாத்துக்கும் புரிந்ததா? சரி மாணவர்களே, அடுத்து ஒரு புதுமையான வகுப்புல நம்ம சந்திக்கலாம். நன்றி.